அனைவருக்கும் வணக்கம். இந்த நெருப்பு அநீதிக்கு எதிரான குரலாக உங்கள் முன்செல்லா. நம்ம வேதாரண்ய தொகுதி முழுக்க உள்ள கிராமங்களுக்கு சென்று அந்த மக்களின் குறைகளை நேரடியாக கேட்குறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதன் முதல் கட்டமாக இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் பார்த்திங்கன்னா வேதாரண்ய தொகுதியில் உள்ள ஆறுகாட்டுத்துறை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். மக்கள்கிட்ட நேரடியாக போயிட்டு அவங்களுடைய குறைகள் என்ன, அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். உங்கள் ஏரியாவில் உள்ள பிரச்சனை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எங்கள் ஏரியாவில் குடி தண்ணி ஒழுங்காக வர்றதில்லை, சாலை வசதிகள்லாம் சரியில்லை, இதுமாரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸு டயத்துக்கு வராது, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வரும். அதனால் மக்கள் ஸ்கூல் போகிறவங்கலாம் ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நல்லா சரி பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, இப்போது நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஆறுகாட்டுத்துறையில் வசித்து வரீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன இருக்குது? நமக்கு ஃபஸ்ட்டு அத்தியாவசிய பொருள் தண்ணி, குடி தண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம தோப்புத்தோலை போய்ட்டு அடிப்பம்பில் போய் அடிச்சு எடுத்துகிட்டு வரோம். நம்ம இப்போ தேர்தலோட ஒரு 3 வண்டியை நம்ம விட்டாங்க. அதுக்கு பிறகு ரிட்டன் அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கவே இல்லை கவர்மெண்ட்டு. அதாவது தேர்தலோட வந்துச்சு தண்ணி வண்டி, அதன் பிறகு எதுவுமே வரல. அவங்களுக்கு தேவையான ஓட்டு, அதனால் மக்களை திசை திருப்பி பண்ணாங்க போனாங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி அவங்க யோசிக்கல போகல. இப்போதைக்கும் வீட்டிலேருந்தே எல்லோரும் போயிட்டு வெளியில் தான் போய் எடுத்துகிட்டு வராங்க. வெளியே தான் எடுத்துகிட்டு வரீங்க? வெளியே தான். அதாவது இப்போ குடிக்க தண்ணியோட நீங்கள் வெளியே போய் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. வரோம். சரி, தேங்க்ஸ். ஓகே, பார்ப்போம். சரி, இப்போது நீங்கள் ஆறுகாட்டுத்துறையில் இத்தனை ஆண்டு காலமாக வசித்து வரீங்க. உங்கள் ஊரில் உள்ள பிரச்சனை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எங்கள் ஊரில் என்ன பிரச்சனைனா, வெயில் காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை காலத்தில் ரொம்ப கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். சரி சரி. இப்போ அந்த வடிகால் வாய்க்கான அமைச்சிருக்காங்களா? இப்போ இது எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது? இது வேலை பார்த்து போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பராமரிப்பு பண்ணல. இதுலேருந்து ரொம்ப கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. இப்போது இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஆறுகாட்டுத்துறையில் வசித்து வரீங்க. இந்த ஊரில் உள்ள பிரச்சனை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மொத்தத்துக்கு தண்ணி வசதி இல்லை ஊரில், மொத்தத்துக்கு ரோடு வசதி சுத்தமாக இல்லை, கரண்ட் வசதி அடிக்கடி கரண்ட் ரொம்ப கட் ஆகுது. நாங்களும் தொழில் தொடர்புக்கு போனாலும் உட்காந்து கடல் மீனவர் தொழில் பண்ண போனாலும் உட்காந்து அங்கே வலைவாரெலாம் வெட்டிட்டு போகிறாங்க. திருட்டு கொள்ளை தான் அதிகரிக்குது. இதுக்காக அரசாங்கம் இதுக்காக எந்த நடவடிக்கையும் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. அதாவதுண்ணா, இப்போ இது வரைக்கும் இருந்த அரசாங்கம் வேறு, இப்போ புதுசாக அரசாங்கம் வந்திருக்கு. மாற்றத்துக்கான ஒரு அரசாங்கமாக மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. இவங்க பண்ணுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக விஜய் வந்திருக்கிற முதலமைச்சரா செய்வாங்கன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மீண்டும் விஜய் செஞ்சாருன்னா மீண்டும் மக்கள் தான் விஜய்க்கு மீண்டும் அடுத்த முதலமைச்சராக இருப்பாருங்கிற என்னோட கருத்து கணிப்பு. என்ன? வணக்கம். உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் சங்கர். எங்கள் ஆறுகாட்டுத்துறையில் நாங்கள் வசதி வந்துருக்கோம். எங்கள் சுனாமி வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எங்களுக்கு ஓடு வாய்க்காயில் கட்டி கொடுத்து எங்கள் சுனாமி வீட்டில் எங்களுக்கு லாரி போகிற ஓடமாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிற மெயின் ரோட்டில் தார் ரோடு போட சொன்னதுக்கு தார் ரோடு போடாமல் நாங்கள் வழி கொடுத்துறோம். எவ்வளோ பேர் பொம்பளை சொன்னாங்க. இப்போ மது வகையை போட்டு இடிச்சு விட்டு இப்போ எல்லாத்தையும் உடச்சி நாசம் பண்ணி இப்படி எல்லாம் போயிட்டாங்க. இப்போ தண்ணி ஓடாமல் சீக்கு இப்போ பினாயில் கூட அடிக்காமல் நகராட்சியில் இருக்காங்க. இதை நாங்கள் எத்தனை நேரம் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. மது உடச்சி போட்டு அது உடச்சி போட்டு எல்லாம் மக்கள்லாம் இப்போ எல்லாம் கத்துதுவா. இதெல்லாம் சும்மா இப்போ பால் அடைஞ்சு கிடக்கு. யாரும் நகராட்சியில் இன்ன வரைக்கும் திரும்பி பார்க்கவே இல்லை. நாங்களும் கோரிக்கை சொல்லிகிட்டே இருக்கோம், யாரும் கேட்குறதே கிடையாது. இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஆறுகாட்டுத்துறையில் வசித்து வரீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன? தண்ணி எல்லாம் இப்போ தேங்கி கிடக்கு, சாக்கடை தண்ணி பிரச்சனை. அப்புறம் மது எடுத்து விட்டாங்க தெரு ஃபுல்லாகவே. அதாவது இது அமைக்கிறதுக்காக மதுலாம் எடுத்துட்டாங்க. இன்னும் போட்டு தர சொல்லியிருந்தாங்களோ? பிள்ளைங்க நிறைய கீழே விழுந்துருது இல்லை, இதை இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது கீழே விழுந்துடுறாங்க. பிள்ளைங்க கீழே விழுந்துடுறாங்க. கிடையாது, தேங்கி இருந்து அதுல கொசுகள் வருது, வீட்டுக்குள்ள வருது. ரைட், ஓகே. இத்தனை ஆண்டு காலமாக ஆறுகாட்டுத்துறை கிராமத்தில் வசித்து வரீங்க. நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தான் ஆர்பர் ஒழுங்காக கட்டிடலான்னு முடியல. ஆர்பர், அதான் இப்போ ஆர்பர் கட்டிட்டு தானே இருக்காங்க. அது இன்னும் சரியாக முழுமை பெறாமல் இருக்குன்றீங்க. வேறு ஏதாவது பிரச்சனைனா? தண்ணி ஒழுங்காக இல்லை. இப்போ ரொம்ப தண்ணியே ஒரு நிறமே மாறியாக வருது. அதாவது இப்போ கூட்டு குடியிருப்பு திட்டம்னு சொல்லிட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லிட்டு குழாய் அமைச்சிருந்தாங்க. அதில் வரக்கூடிய தண்ணி அப்படி தான் வருதுங்களா? தண்ணியே இப்போ நிறமே மாறி வருது. அதுமாதிரி கரண்ட்டும் உடனே கட் ஆகிடுது. கரண்ட்டும் நைட் டைமில் அன்டைம்லாம் கட் ஆகிடுது. உங்களுக்கு நடக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்கள். முன்னாடியே குடி தண்ணியே கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த வாய்க்கால் கட்டுறன்னு சொல்லி தண்ணி இங்கே நிற்கும்னு சொல்லி இந்த மதுவெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அதை எடுத்து விடுத்து நாங்கள் இப்போ அங்கே உள்ள வருமானமே இல்லை, போட முடியாமல் இந்த இப்படியே கிடக்கு. தாளை கட்டிக்கிட்டு அதாவது இந்த மழைக்கால், அதாவது மழை தண்ணி வடிஞ்சு போகிறதுக்காக கட்டுறதுக்காக மதுளை இடித்தாங்க. அது இன்னும் சரி பண்ணி தரல, உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு வருமானம் இல்லாமல் அதை நாங்கள் போட முடியாமல் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் இருக்கிற இடத்துலையே அதை எடுத்து விட்டாங்க. அதான் புழங்குற இடம்னு இருக்குது, அதையும் எடுத்துட்டாங்க. இந்த வாய்க்கால் ஒன்று கட்டி கொடுத்தாங்க, அது ஒழுங்காக இது பண்ணாமல் கொசு கடினா தூங்கவே இல்லை. இப்போ
மழைக்கெல்லாம் அப்படி கிடைக்காது. இப்போ கொசு கடினா அப்படி கிடைக்கிது வீட்டில். வர வாடை தண்ணி ஓட வழி இல்லாமல் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, தேங்க்யூக்கா. 2 கிழமை நீங்கள் ஆறுகடத்தூரில் வசிச்சுட்டு வரீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனையாக என்னென்ன இருக்குது? இங்கே இருக்க ஒயின் ஷாப் பிரச்சனை 24% ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அது 24 மணி நேரமும் ரன் ஆகிட்டு இருக்குங்களா? எப்போ போனாலும் அங்கே சார் கிடைக்கும். அது மாதிரி இங்கே இருக்கவங்க குடிச்சு தொழில் எடுத்து வீணாக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது குடிச்சிட்டு வந்து தொழில் போகிற நிலைமை இல்லாமல் இருக்குன்றீங்க. ஆமாம். சரி, வேறு ஏதாவது பிரச்சனைண்ணா? வேறு இங்கே இருக்க காவா பிரச்சனைனா அது போட்டிருக்காங்கன்னு மூடல, அதெல்லாம் ஒன்றும் சரியா. அங்கே உள்ள தண்ணி வைக்கிது, ஸ்மெல் வருது. அது பிரச்சனைனா அது அப்புறம் இப்போ புதுசாக போட்டிருக்க 6 பேர் பிரச்சனை தான். 6 பேர் என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. புதுசாக 6 பேர் போட்டு ஃபுல்லாக கடல் ஃபுல்லாக சேர ஒதுக்கி ஃபைபர் போட்டுலாம் தொழில் பண்ண முடியாது, நம்ம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, 6 பேர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயன் தரக்கூடிய தானே. இப்போ காற்று அதிகமாக இருக்குது அப்படின்னா மீனவர்கள்லாம் அந்த உள்ளே போடுவாங்க. இங்கே இருக்க 40 போட்டுக்கு இருக்குது, அவ்வளோ பெரிய 6 பேர். ஓ, அப்படியா? சரி, ரைட். 1000-2000 ஃபைபர் போட்டுருக்கு. சரி, இது ஃபைபர் போட்டுக்கு 6 பேர் தேவையில்ல தானே? ஓ, சரி, ரைட், ஓகேண்ணே. இப்போ இது இல்லாமல் வேறு என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க? இப்போதைக்கு அவ்வளோதான் இங்கே தெரியும். சரி, ரைட், ஓகே. இப்போ நீங்கள் அந்த ஒயின் ஷாப் சொன்னீங்கல்ல, 24 மணி நேரமும் திறந்துருக்கணும். இதுக்காக உங்கள் மக்கள் எதுவும் ஸ்டெப் எடுக்கலீங்களா? இல்லை, நாங்கள் போய் நாமத்தவளுக்கு சேர்ந்து மனு கொடுத்துருக்கோம். சரி, அதுக்கு அவங்க ஊரில் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க நடவடிக்கை எதுவும் எடுக்காம தெரியல. இந்த மாதிரி தெரியல. அக்கா, வணக்கங்க்கா. இப்போது நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஆறுகடத்தூரில் வசிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு பிரச்சனை வந்து தண்ணி குடிநீர் பிரச்சனை. இந்த பக்கம்லாம் பைப்பெல்லாம் இல்லை. போகணும்னா எட்டில் போய் தான் தண்ணி தக்கணும். இந்த பக்கம் எந்த குடிநீர் பைப்பே இல்லை. அதேமாரி ஒரு அடி பைப்பு வரைக்கும் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஓட வாய்க்காவும் இல்லை. தண்ணி வசதி ஓடுறதுக்கு போகிறதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை. லைன் கம்பி எரிய முடியுது, லைனே எரிய முடியுது. அதாவது இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த தண்ணி வந்து ஓட மாட்டேன்னு சொன்னீங்களே. இப்போ நம்ம இப்போ வந்த வழியாக பார்க்குறோம், நிறைய இடத்துல வந்து அந்த மழை தண்ணி வந்து வடிகால் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து அமைக்கலீங்களா? இங்கே ஒன்றும் அமைக்கல. அங்கேயும் அமைச்சு ஓட மாட்டுது, தண்ணி ஓட மாட்டுது. ஆமாம், பார்த்துருந்தோம் நாங்களும். சாக்கடையாக தங்கியிருக்கு நிற்கிது. மழை நேரம் வந்துட்டுன்னா கெட்ட நேரம் வீட்டில் குடியே இருக்க முடியுது. இத்தனை ஆண்டு காலமாக ஆறுகடத்தூரில் வசிச்சுட்டு வரீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்ன? இப்போ போட்டு சம்மந்தமாக பார்த்தாக்கா சிலோன் பிரச்சனை நிறைய இதாக இருக்குது. சிலோன் பிரச்சனை எப்படி? அங்கே உள்ள கொள்ளைக்காரவங்க, அதாவது அங்கே உள்ள ஆர்மியா இல்லை வந்து கொள்ளைக்காரங்க பிரச்சனை இருக்குது. அது எதை மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குறாங்க? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வலை இறக்கி கிடக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் வச்சுக்கிறது லம்பாடி, அவங்க ஸ்பீடு இன்ஜின் வைக்கிறனால அவங்க 4-5 பேர் வந்து கத்தி வீச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வலை கிடக்கிறதுனால நம்ம வலையை தான் பார்க்க முடியாது, நம்ம சொத்தை தான் பார்க்க முடியல. அப்போ வந்து தப்பிச்சு போக முடியாது. அப்போ அவனுங்கெல்லாம் அந்த வலையெல்லாம் அள்ளிக்கிட்டு வலையை அள்ளுறதுக்கு முன்னாடியே சில நேரம் கத்தியால் வெட்டி போடுறாங்க, அடிச்சு போடுறாங்க. நிறைய பிரச்சனை இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. செல்லு, ஜிபிஎஸ்ஸு, லைட்டு கேட்டு எது இருந்தாலும் எல்லா சாமான் கயிறு எல்லாத்தையும் அள்ளிட்டு வலையும் அள்ளிட்டு போயிடுறாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வர முடிய மாட்டேது. இப்போ நீங்கள் ஆறுகடத்தூரில் இத்தனை ஆண்டு காலமாக வசிச்சுட்டு வரீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனையாக என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். நம்ம கிராமத்தில் இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 6 பார் கேட்டிருந்தோம். சரி, ஒரு 30 வருஷமாக கேட்டுட்டு இருந்தோம். ஓகே, வந்துடுச்சு. வந்து இன்னும் பணிகள்லாம் அப்படியே தொய்வாக கிடக்கு. வாழைப்படத்தில் தரத்தட்டு போகுது. மரக்கோணமே சின்ன படகுல தரத்தட்டி தான் போகுது. பெரிய படகுலாம் போக முடியல சுத்தமாக. என்றைக்காவது இந்த பெரு வெள்ளத்தில் தான் எடுத்துகிட்டு தொழில் பார்க்குற மாதிரி இருக்குது. அது ரொம்ப எங்களுக்கு அவசியமாக வாழைப்படுத்தி கொடுக்கணும் 6 பாரை. அடுத்தபடியாக நம்ம கிராமத்தில் புது வீடு கட்டி கொடுத்தாங்க, தொகுப்பு வீடுகள். சரி, அடுக்குமாடி குடியிருப்பு. அது வந்து இந்த பணி இன்னும் முடியாமல் நிறைய இருக்குது. 100 வீடு பெண்டிங்கில் போட்டாங்க, கட்டாமே போட்டாங்க. கட்டின வீடெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக பார்க்குறாங்க, தரம் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. 2வது இதாக காசு கேட்குறாங்க எங்ககிட்ட. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வீடு கட்டும் போது ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. சரி, மீனவர்களுக்காக கட்டுற வீடு அப்படின்னு. சரி, இப்போ என்னென்னா 3ல் 1 வீதம் காசு கேட்குறாங்க. அதுவும் ஒரு குழப்பத்தில் இருக்குது. இந்த புதிய அரசு தான் அதை சரி பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக எங்களுக்கு. கண்டிப்பாக. இது இல்லாமல் வேறு என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க? எங்களுக்கு இப்போ தண்ணி பிரச்சனை ரொம்ப இதாக இருக்குது. 2 நாள் 3 நாள் கழிச்சு விட்றாங்க. அது தண்ணி சுத்தமாக இல்லை. ஒரு அதாவது குழம்பலாக இருக்குது தண்ணி. இப்போ வருது, குடிக்க தகுதி இல்லாமல் இருக்குது. ஆமாம். அதை நாங்கள் வடிகட்டி தான் குடிக்கிறோம். சரி, வேறு நகராட்சியில் இருக்குதுல வேறு 3 நாளைக்கு கழிச்சு வர்றது ரொம்ப சுத்தமான தண்ணி இல்லாமல் இருக்குது. வாய்க்கால்லாம் ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு பாதாள சாக்கடை திட்டம்லாம் கிடையாது. சரி, அப்படி இருக்கும்போது வாய்க்கால்லாம் ரொம்ப குப்பலும் தூசுமாக இருக்குது. குப்பை அள்ளுற வண்டி வந்து 2 நாளுக்கு 3 நாளைக்கு தான் கழிச்சு தான் வர்றாங்க. டெய்லி வர்றதே இல்லை. அதனால வீடுகள்லாம் சேர்த்து வச்சு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. டெய்லி வரணும். நகராட்சினுங்கும் போது டெய்லி வந்து அள்ளிட்டு போகணும். அது மாதிரி செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு. இது இல்லாமல் வேறு பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கடற்கரை வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த 6 பார் வந்ததுனால அங்கங்கே பாதை இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க. பாதை புரியல எனக்கு. எப்படி
இந்த மீன்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது சரியான பாதை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் அந்த இடத்துல உள்ளவங்க நம்ம கிராமத்தில் அதிகமான படகுகள் இருக்கிறதுனால பாதையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். இந்த ஆர்பார் எடுத்தவங்களும் பண்ணித்தாரன்னு சொல்லிட்டு காலம் நடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கேட்டாங்க கிராமத்தை சார்பா. இப்போ நாங்களும் பண்ணி கிராமத்துலேயும் பண்ண காசு போட்டு பண்ணணும். மீனவர்களும் அவங்களெல்லாம் முடிஞ்ச 200-300 போட்டு அங்கே சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அது முழுமையாக இல்லை. ஆமாம். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஆறுவட்டத்தில் வசிச்சுட்டு வரீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்ன? அது 16 வருஷம் கடலுக்கு என்ன நான் இப்போ இடையில 10-15 வருஷம் போயிடுவோம், அங்கே ஓடுவோம். சரி. ஓடுவோம். அது இந்த நம்ம பிரபாரம் இந்த பிரச்சனை கிடையாது. நேவேரா வந்து எங்களை பார்த்து பயந்து ஓடுவோம். அதாவது கேப்டன் பிரபாகரன் இருந்த வகையில் வரைக்கும் சிலுவனையெல்லாம் ஓடுவான். சூடெல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு சுட மாட்டேன், போட்டே சுடுவானோ. போட்டை சுடுவாங்க. யார் நேவிகாரன் சுடுவான். இதெல்லாம் வந்து துணிச்சா பண்ணுவோம். இந்த நேரம் போனால் ஒரு 40 கிலோமீட்டர் வரும். காங்கேயத்துவரம் வரும். அதான் எங்களுக்கு பார்டர்னு தெரியும். பயப்படணும். ஆனால் பிறகு வந்து அவர் இறந்து போன பிறகு பண்ணோம். இப்போ நம்மளை வந்து வெட்டி வதைக்கிறான் பண்ணுறான். யார்? சிலோன்காரன். அதான் சிலோன்காரெலாம் அந்த அதான் சொல்கிறேன். அந்த வந்தான்னு வச்சுக்கோங்க. அடுத்து சரி அவனு தொந்தரவு பண்ணிச்சு. அடுத்து கொள்ளக்காரங்களை இருக்கான் பாருங்க, எவ்வளோ உதவி பண்ணுறோம். இந்தியா பண்ணுது, தமிழ்நாடு பண்ணுது. அதாவது அங்கே வாழக்கூடிய கொள்ளை, அதாவது மீனவர் மக்கள் கொள்ளை தொழில் பண்ணக்கூடியவங்க, அவங்க கொள்ளையர்கள். அதாவது அங்கே உள்ள வாழக்கூடிய மீன் தொழிலாக கொண்டவங்க கொள்ளை தொழிலும் ஈடுபடுறாங்க. அவங்களால நமக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், கடுமையான பிரச்சனை. ஒன்றும் பண்ண முடியல பாருங்க. அதாவது சிம்பிளி என்ன சொல்ல மாட்டேன், உண்மையை நான் என்ன சொல்ல வரேன். நானும் கிட்டத்தட்ட போன வருஷம் 270 கிலோ வலை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதுமாதிரி பலாயிரம் பேர் அவங்க வாழ்வதான் போயிட்டு. இப்போ நான் எனக்கு கொஞ்சம் காசு இருக்குது. இப்போ எங்கள் அண்ணன் போட்டு இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஆறுகாடுதுறையில் இத்தனை ஆண்டு காலமாக வசிச்சுட்டு வரீங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனை எதை பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வயசு வந்து 45. நான் 45 வருஷமாக இங்கே இந்த ஊர் தான். எங்கள் எல்லாருமே இந்த மீனவர் சமுதாயத்தை சார்ந்தனாங்க தான். ஆனால் மீனவர் சமுதாயத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொழில் வளம் குறைஞ்சிடுச்சு. அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வாழ்வாதாரம் இதாக ரேட் இருக்கிறனால இதை ஓடிக்கிட்டு இருக்குது. அதேமாரி நாங்களும் எங்கள் ஊருக்கு ஒருத்தருக்கும் ஒரு சுயமிதாக ஒரு பட்டா இல்லை. எங்கள் ஊருக்கு வந்து சாலை வசதி ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் வந்து ஆர்பார்னு சொல்லிட்டு கட்டினாங்க. அவர் 5 வருஷம் ஆயிடுச்சு, அதை பூர்த்தி பண்ண முடியல. அது அந்த ரோடு அந்த ரோடு அந்த ஐஸ் ஏற்றிட்டு போகிறது, ஜாமா ஏற்றிட்டு போகிறது, அதுக்கான போக்குவரத்துக்கான வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சிட்டாலே அந்த ஐஸு ஜாமா மீன் கொண்டு போய் கொடுக்கறது கொள்றதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதேமாரி அடுத்த கட்டத்தில் தொகுப்பீடுன்னு சொல்லிட்டு கட்டினாங்க. அது ஒரு 5 வருஷமாக 6 மேலே ஆயிடுச்சு போன பீடில். ஆனால் அது முடிச்சு கொடுக்க முடியல. ஆனால் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கிறத தவிர வேலை உருப்படியாக இன்னும் இருக்குது இதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பைசாலாம் கேட்குறாங்க கவர்மெண்ட்டு. பைசானா ஒரு வீட்டுக்கு வந்து 2 லட்சம் கூட 3 லட்சம் கொடுன்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு 5000 வாங்கி கொடுத்துருக்குறோம். அதுக்கு இன்னும் யாருக்கு என்ன வீடுன்னு அந்த வீடு வந்து எங்களுக்கு வந்து தகவல் வரல. இத்தனை ஆண்டு காலமாக ஆறுகாடுதுறையில் வசிச்சுட்டு வரீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்ன? இங்கே வந்து ஆரம்பத்தில் இந்த ஹார்பர் வரதுக்கு முன்னாடி தொழில் நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஹார்பர் கட்டினதுலேருந்து அதை ஒழுங்காக பராமரிக்காமல் அப்படியே இதில் விட்டு இப்போ தொழில் ரொம்ப முடங்கி போயிட்டு, இங்கே பார்த்தாலும் சேரு இதுமாக ஒதுக்கி தொழிலே ரொம்ப டவுன் ஆகிட்டு. அப்படி உள்ளதுக்கு ஆரம்பத்தில் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த இதுவும் பண்ணாத அளவுக்கு விட்டுட்டாங்க. இப்போ நடைமுறையில் உள்ள கவர்மெண்டாவது வந்து அதை சீரமைச்சு ஓரளவுக்கு கொடுத்தாங்கன்னா தொழில் பண்ணுறதுக்கு மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தொழில் பண்ணலாம். வணக்கம்மா, நீங்கள் வந்து ஆறுகாடுதுறையில் இத்தனை ஆண்டு காலமாக வசிச்சுட்டு வரீங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் பார்க்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் குடிக்க தான் தண்ணி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு குடம் தான் வருது. இங்கே குப்பை வைக்க ஒரு இது ஒன்றா நல்லாயிருக்கும். குப்பையெல்லாம் கொண்டு வந்து கீழே கொடுறாங்க. அதெல்லாம் சரி பண்ணணும். அதான் நகராட்சியிலேருந்து வண்டி வருது, குப்பை அள்ளிட்டு போ. அதில் போய் நகராட்சியிலேருந்து வண்டி வருதுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு படி வருது, அவ்வளோதான் வருது. அங்கே அவங்க வண்டியில் கொட்டே மாட்டாங்க. எல்லாரும் கொண்டு வந்து இங்கேயே தான் கொட்டுறாங்க வாய்க்காவிலேயே. வேறு இது இல்லாமல் வேறு எதுவும் பிரச்சனை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நிற்கவே இல்லை. இங்கே மழை பெஞ்சா இங்கே தண்ணி நிற்குமா? நிற்கும். இந்த அங்கே நிற்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணியும் முழுமையாக வந்து நிறைவேறல. அந்த பூங்காவை சுற்றி மட்டும் போட்டுறாங்க ஒளி. இங்கே அதுக்கு இன்னும் மூடி போடாமல் வச்சுக்கிறாங்க. பாளையம்லாம் உழுவுது, அதில் தடிக்கிட்டு. ரைட், ஓகே. அந்த பனி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி நிற்கும், ரவுண்டில் தண்ணி நிற்கும், இங்கே தண்ணி நிற்கும், இங்கே அப்படியே குளமாக நிற்கும். சரி சரி. இந்தாண்ட வந்து இந்த வாய்க்காலம் நோண்டி விட்டாலும் தண்ணி ஓடுங்க. வாய்க்கால் ஓடாது. வாய்க்கால் வந்து அங்கே பராமரிப்பு இல்லாமல் இருக்கு.